நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முடிஞ்சது. இப்ப சாப்பிடலாம். என்னாச்சு? ஐம் சாரி ஷான். என்னால உனக்கு சாப்பாடு பண்ணி போட முடியல. இத பர்சனா அதான் முடிஞ்சதுல. forget it. சாப்பிடு. ஆனா டெய்லி நீ இப்படி பண்ண முடியுமா? எனக்கு குக்கிங்கே வர மாட்டேங்குதே. இதுக்கான எந்த சொல்யூஷனும் எனக்கு தெரியல ஷான். சொல்யூஷன் இருக்கு. பேசாம நான் ஒரு மேட அப்பாயிண்ட் பண்ணிடுறேன். அவங்க வீட்டு வேலையும் பார்ப்பாங்க, சமையலையும் பண்ணுவாங்க. தட்ஸ் கிரேட். நோ நோ நோ. ஆனா மிஸ்ஸஸ் பிஜ்லானி சொன்னாங்க இங்க மேடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாமே. அதெல்லாம் சரிதான் சொன்னா. ஆனா மிஸ்ஸஸ் பிஜ்லானியோட ஹஸ்பண்ட் இருக்காருல, மிஸ்டர் பிஜ்லானி, அவர் என்னுடைய செக்ரட்டரி. நான் சொன்னதெல்லாம் அவர் செய்வாரு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நாளைக்கு ஒரு 2-3 மேடை இங்க அனுப்புவாரு. நமக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கள வச்சுக்கலாம். தட்ஸ் கிரேட். சோ சுவானா, நவ் ரிலாக்ஸ். சாப்பிடலானே? 1 செகண்ட். எதுக்கு லைட்ஸ் ஆஃப் பண்ண? நம்ம தினம் சாப்பிடுறோம், ஆனா இது கேண்டில் லைட் டின்னர். You're so sweet, Ishan. You're the best husband. எங்க பாரு ஈஸ்வர், இந்த வீட்டு சாப்பாட்டுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும். சாப்பாடு பிரமாதமா இருக்கும். ஒரு நாள் இந்த ஆபீஸ்க்கு கொண்டு வந்தான். வாவ். நீங்க சொல்றது உண்மைதான் சார். இந்த வீட்ல சாப்பாடு ரொம்ப நல்லா தான் சார் இருக்கும். இந்த வீட்ல சுவானாவுக்கு மட்டும்தான் சமைக்க தெரியாது. ஹலோ ஹலோ தீபக். சுஹானா அண்ணி. ஹேய், சுஹானா ஃபோன் பண்ணிருக்காளா? கொடு, நான் பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹே, எப்படி இருக்க? அண்ணி நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணி அங்கிள்கிட்ட பேசுங்க. டாட் அங்க இருக்காரா? ஆமாங்க, சரியா சொன்னீங்க. நான் இங்க தான் இருக்கேன். நீ போனதுக்கு அப்புறம் ஒரு ரூம் காலி ஆயிடுச்சுல, அதான் நான் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டேன். டாட் எப்படிமா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் டாட். நான் இல்லாத நேரத்துல நீங்க என் ஃபேமிலிக்கு கம்பெனி கொடுக்குறீங்க. குட். ஓ வெயிட் a minute. உன்னோட ஃபேமிலியா? நோ 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 நோ, இவங்க எனக்கும் ஃபேமிலி தான். ஆக்சுவலா என்ன ஆச்சுனே தெரியல, இப்ப எல்லாருமே ஃபேமிலியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமா? அங்க யார் யார் இருக்காங்க? Do you remember நீ என்னோட ஆபீஸ்ல மிஸ்டர் கஷ்யப்ப மீட் பண்ணியே? மை ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவரும் என் கூட இங்க வந்திருக்காரு. யா யா யா, ஐ ரிமெம்பர். இங்க பாருங்க சார், நான் கொஞ்சம் சுவானா மேடம்கிட்ட பேசலாமா? சுஹானா, அது வந்து மிஸ்டர் ஈஸ்வர் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. வாங்க வாங்க, ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம். இதெல்லாம் வேணும்னே பண்றாங்க. அப்படிதான் தோணுது. எனக்கு என்னவோ இவரு நம்மள வெறுப்பேத்துற மாதிரி தோணுது. சுவானா மேடம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆமா, மும்பை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க மிஸ்டர் கஷ்யப்? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் மன்னிக்கணும் மேடம், நான் நீங்க கூப்பிடாமலே உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். I must say you have a lovely family. இந்த மாதிரி ஒரு அருமையான மாமியார் கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். Thank you. I'm having a great time here. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரியே பழகுறாங்க. Yeah, they are wonderful people. அங்க பெரியமா இருக்காங்களா? இருக்காங்க. ஒரு நிமிஷம்.
சுஹானா அவங்க பெரியம்மா கூட பேசணுமா? தீபக், சுஹானா கிட்ட சொல்லிடு, கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்றோன்னு. இல்ல இருக்கட்டும். அக்கா, உங்க செல்ல பொண்ணு கிட்ட நீங்களே வந்து பேசுங்க. வாங்க ஈஸ்வர். எங்க ரத்தம் கொதிக்குது. இதுக்கு மேல சும்மா இருக்க மாட்டேன். மாமா, நீங்க ஏதாவது சொன்னீங்களா? மட்டன். நீங்க மட்டன் எடுத்துக்கவே இல்லையே, இந்தாங்க. ஹலோ பெரியம்மா. சுஹானா, எப்படிமா இருக்க நீ? இவர் ஏன் இன்னும் அங்கேயே நிக்கிறாரு? கொஞ்சம் பேசாம இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு ஆறிட போகுது. யா கம் ஈஸ்வர், உட்காருங்க. கம் கம். நான் நல்லா இருக்கேன் பெரியம்மா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இன்னைக்கு சாப்பாடு பண்ணேன், ஆனா அது ரொம்ப மோசமாயிடுச்சு. கடைசியில நானும் ஈஷானும் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டோம். பரவாயில்லம்மா, போக போக எல்லாமே சரியாயிடும். நோ பெரியம்மா, நாங்க ஒரு மெய்டு வச்சுக்கிறதா டிசைட் பண்ணிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? அதுவும் நல்லதுதான். லவ்லி. இது நிச்சயமா ஷைலஜா மேடம் தான் பண்ணிருக்கணும். பெரியம்மா. ஹலோ. பெரியம்மா, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பிஸியா இருக்கீங்களா? பரவாயில்ல, நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். நோ ஸ்ட்ரெஸ். சரி சுஹானா, உடம்ப பாத்துக்கோமா. ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இத உண்மையிலேயே ஷைலஜா தான் பண்ணாங்களா? ஆமாங்க. ரொம்ப பிரமாதம். ஆனா இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது என்னன்னா, எனக்கு தோணுச்சு, அதை நான் சொல்லிட்டேன். வாவ், நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆள் தான்ப்பா. இண்டிவிஜுவல் அண்ட் இன்டெலிஜென்ட். நான் சாப்பிட்டாச்சுப்பா. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் அஸ். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க சார், உங்களை ஹேண்ட் வாஷ் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். டே இலேஷ், நீ இரு, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. நீ மெதுவாக சாப்பிடுமா? யா ப்ளீஸ் கம் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்பா இந்த உங்க வீட்டு சாப்பாட்டுக்கு ஈடு இணையே இல்லப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நிறையவே சாப்பிட்டேன். தேங்க்யூ இந்தர். வெல்கம் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ப்ளீஸ் கொஞ்சம் தண்ணி விட முடியுமா? இங்க வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்தது? உங்களுக்கு என்ன வேணும்? எங்க சம்பந்திக்கு முன்னாடி எங்களை மட்டத்தட்ட பாக்குறீங்களா? எல்லாருக்கும் முன்னாடி எங்க மானத்தை வாங்க பாக்குறீங்களா? இந்த எனக்கு அந்த மாதிரி எண்ணெல்லாம் கிடையாது மகனே. மகனேன்னு என்ன கூப்பிடாதீங்க.
நான் உங்க பையன் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் மகன். ஏன் ஸ்கூல் சர்டிபிகேட்ல இருந்து அப்பா பேரை எடுத்துட்டியா? இங்க பாரு இந்தர், என் மேல உனக்கு இருக்கிற கோபம் நியாயம்தான். ஆனா நான் தான் உன் அப்பங்கிறத எப்போதுமே நீ மாத்த முடியாது. நான் ரொம்ப நிறையவே சாப்பிட்டுட்டேன். இந்த உங்க அம்மா பண்ணிருந்தாங்கல்ல அந்த டெசர்ட், அது ரொம்பவே பிரமாதம்பா. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, இந்தரோட அம்மா ரொம்ப நல்லாவே சமைப்பாங்க. இந்தர், தண்ணி கொடுப்பா. எஸ் மேடம். சாரி மேடம், வாங்க. போதும். தேங்க்யூ. இந்தாங்க மேடம். தேங்க்யூ. நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கலனா அப்புறம் நான். என்னாச்சு ஈஸ்வர், கையை கழுவ மனசே வரல போல இருக்கு? அது ஒண்ணும் இல்ல சார், இந்தர் கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாதான். ஜாக்கிரதையா இருங்க ப்ளீஸ். இந்தரும் இலேஷும் பிராங்க் மாஸ்டர்ஸ். இந்த வாங்க. தேங்க்யூ மைசன். அப்புறம் சார், நாங்க கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. ரொம்ப இருட்டி போச்சு. அது மட்டும் இல்லாம வீட்டுல வேற என் பொண்ணு தனியா இருக்கா. வாங்க சார், நான் உங்களை வாசல் வரைக்கும் கொண்டு வந்து விடுறேன். வாங்க வாங்க சார். நான் வரேன். போயிட்டு வரேன். நீங்க இங்க இருங்க, நான் உங்களை கொண்டு போய் விட்டு வரோம். வாங்க மேடம். என்ன நீங்க எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நாங்களே போயிடும். இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இந்தர், நீ கொண்டு போய் விடு. வாங்க மேடம். கொஞ்சம் வழி விடுங்க. வாங்க. தேங்க்யூ. வா. அப்படி என்ன பாக்குற? இவ இந்த வீட்டு மருமக, இந்த குடும்பத்தோட தலைவி. அவளுக்கு என்னவோ முறைச்சு பாக்குறியே. நீ ஒரு விருந்தாளி, அந்த மரியாதை இருக்கட்டும். நடந்ததுக்கெல்லாம் ஐ எம் சாரி. பெரிய சம்பந்தி, நாங்க 2 பேர் கூட கிளம்புறோம். ரொம்ப சரியா சொன்னப்பா. இவனை கூட்டு போயிடு. நான் ரொம்ப நேரமா பொறுமையா இருக்கேன், அதை அவன் தெரிஞ்சுக்கிட்டோம். என் கோபம் வெடிச்சு இவனை ஏதாவது பண்றதுக்குள்ள இந்த மோசமானவனை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடு. மோசமானவனா? பெரிய சம்மதி, பெரிய சம்மதி, உங்களுக்கு இவரை முன்னாடியே தெரியுமா? முன்னாடியே தெரியும். ஆனா இப்போ இவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? சம்மந்தி ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, நீங்க எதுவும் பேசாதீங்க. முதல்ல இவரை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. சரி சரி, நாம அப்புறம் பார்க்கலாம். வாங்க 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 வாங்க, லெட்ஸ் கோ. நான் வரல சார். நீங்க போங்க, நீங்க மட்டும் போங்க. நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்க போறேன். என்ன கண்டபடி உளறீங்க? உங்க மூளை குழம்பிருச்சா என்ன? நீங்க எப்படி இங்க தங்க முடியும்? சார், ஒருத்தன் தன்னுடைய சொந்த வீட்டுல தங்கறதுக்கு யாருடைய அனுமதியும் கேட்க தேவையில்லை. நீங்க போங்க சார். நான் இங்க தான் இருக்க போறேன், என்னோட வீட்டுல. அதாவது என் குடும்பத்தோட, என்ன பெத்த என் அப்பா கூட, என் அம்மா கூட, என் பசங்களோட, என் சகோதரனோட, அப்புறம் என்னோட மனைவியோட. என்ன விட்டா உளறிட்டே போறீங்க? சுயநினைவோட இருக்கீங்களா இல்லையா? நான் சுயநினைவோட தான் சார் இருக்கேன். இந்த குடும்பத்தோட பாசத்துக்காகத்தான்
நான் ராத்திரி பகலா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க சார், நான் தான் இவருடைய மூத்த மகன். அம்பர்நாத் கஷ்யப்போட மூத்த மகன் ஈஸ்வர் கஷ்யப். இந்தர் கஷ்யப்போட அப்பா. ஆலோக் கஷ்யப்போட அண்ணனா. அப்புறம் ஷைலஜா கஷ்யப்போட கணவன். ஓ மை காட். அப்படின்னா நீங்க தான் அந்த ஷைலஜாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணவரா? எனக்கு இதை பத்தி முழுசா எதுவும் தெரியாது. ஆனா நீங்க ஷைலஜாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மை காட் ஷைலஜா, நான் அலோக் சம்பந்தி. அப்பா அப்பா ப்ளீஸ், நான் தெரியாம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். இவர் தான் அவருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இன்ஃபேக்ட் இவர் ரொம்ப நல்லவர் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல சம்பந்தி, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. அது இவரோட முக லட்சணம் அப்படி இருக்கிறதுனால இவர்கிட்ட யாரா இருந்தாலும் ஏமாந்துருவாங்க. இவரை பார்த்து நாங்களே ஏமாந்துருக்கோம். அப்புறம் நீங்க ஆலோக், இங்க பாருப்பா. நான் பண்ண தப்புக்கு பலமுறை மன்னிப்பு கேட்டுட்டேன். எனக்கு தெரியும் நான் செஞ்சது தப்புன்னு. அதுக்காக நான் பிராயச்சித்தம் பண்ண தயாரா இருக்கேன். இங்க பாருடா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியாச்சு, உனக்கு இந்த வீட்லயே இடம் கிடைக்காது, இங்க இருக்கிறவங்களோட மனசுலயே இடம் கிடைக்காது. நீங்க எப்படி நீங்க பெத்த பையன்கிட்ட இப்படி பேச முடியும் சொல்லுங்க? என் உடம்புலயும் உங்க ரத்தம் தான் ஓடுதுப்பா. வேணாண்டா, வேணா, நீங்க இருந்து போயிடு. இன்னொரு தடவை என்ன அப்பான்னு கூப்பிட்டு, என்ன அப்பான்னு கூப்பிடுற உரிமை ஏதோ என்னோட பசங்களுக்கு மட்டும் தாண்டா இருக்கு. இவங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்கு. ஆனா நீயோ யாருன்னே தெரியாத ஒரு அந்நிய அரக்கன். உன்னை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல, தெரிஞ்சுக்க எனக்கு அவசியமும் இல்ல. இப்ப ஏன்டா என் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க? போடா, வெளியே போ. மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டேன். நான் இங்கேயே தான் இருப்பேன். இந்த வீடுன்னு சொல்றீங்களே, இந்த வீட்டுல எனக்கும் பங்கு இருக்கு. உங்களுக்கு காதுல விழலையா? தாத்தா என்ன சொன்னாருன்னு உங்க காதுல விழலையா? உங்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. மரியாதையா போயிடுங்க, வெளியே போயிடுங்க. உங்களுக்கு தோணுதா நான் உங்க பையன் இல்லன்னு? தயவு செய்து சொல்லுங்கம்மா. நீங்க தானே என்ன பெத்தீங்க. அதுதான்ப்பா நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. உன்னை பெத்தெடுக்கும் போதே என் உயிர் போயிருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை இருந்திருக்காது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, உங்களால எப்படிமா இப்படி பேச முடியுது? நீங்க இருக்க வேண்டாம். தயவு செஞ்சு சொல்றத கேளு. நீ இங்க இருந்து போயிடு. உங்களுக்கு காது கேட்கல? எங்க தாத்தா, எங்க பாட்டி, எங்க மாமா, உங்க பையன் இந்தர், யாருக்குமே நீங்க இங்க இருக்க இஷ்டமே இல்ல. இங்க பாருப்பா, இப்ப நீங்க யாரும் பேச வேண்டிய நேரம் இது இல்ல. இது நாம் பேச வேண்டிய நேரம். நான் செய்த தப்புக்கான தண்டனைய நான் நிறையவே அனுபவிச்சிட்டேன். அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. இங்க பாருடா, நான் சொல்றத மரியாதையா கேளுங்கிறது போயிடு. இல்ல அப்பா, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு போறதா இல்ல. நான் உங்க கூட இங்கேயே தான் இருப்பேன். அதாவது என் குடும்பத்தோட. இந்த வீடு உங்களோடது இல்ல, என்ன புரியுதா? எனக்கு என்னோட ரூம் தெரியும். நான் என் ரூமுக்கு போறேன். நீங்க உள்ள போக நான் அனுமதிக்க மாட்டேன். மரியாதைங்கிறது வெளியே போங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன். போங்க, கேளுங்க. சொல்ல கேளுங்க.
தயவு செஞ்சு விடுங்க. என்ன விடுங்க சித்தப்பா. என்ன பண்றீங்க நீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாங்க உள்ள வாங்க. ஷைலு, நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ நம்ம பசங்களுக்கு மரியாதையா சொல்லி தரல. அப்பா அப்பா சீக்கிரம் போய் தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி கொண்டு வாங்க. கொண்டு வரேன்.